ஒரு வழியா குழந்தைய கொண்டு குளத்துல போட்டாச்சுன்னு நமக்கு ஒரு பயமும் இல்லை. போலீஸ் வந்தாலும் ஒன்றும் இல்லை. அத்தை எங்க அத்தை போயிட்டு வரீங்க? நான் சும்மா பக்கத்துல தான் கதை பேசலான்னு போனேன். உண்மையை சொல்லுங்க அத்தை, எங்க போனீங்க? நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஐயோ, நம்ம குழந்தைய ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு போனதை இவ பார்த்துட்டாளோ? அத்தை உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எங்க போனீங்க? சாந்தி பிள்ளையை காணலேன்னு வீட்டுக்கு வந்து சொன்னதுமே நான் உங்க ஃபேஸை பார்த்தேன். நீங்க வந்து திருன்னு முடிச்சுட்டே தான் இருந்தீங்க. அதுல இருந்து உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இருந்து பிள்ளையை எடுத்துட்டு எங்கேயோ ஓடி போனீங்க. நான் உங்களை பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்த சின்ன குழந்தை என்ன அத்தை பாவம் பண்ணிச்சு? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் அந்த பிள்ளையை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரல. கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் விட்டு வளர்க்கலாம் தான் கொண்டு வந்தேன். அவன் எனக்கு 10 பவுன் நகை தரணும். அதுக்கு வேண்டி பிள்ளையை கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் வச்சிருந்தா சீக்கிரமா நகையை தந்துருவான்னு தான் பிள்ளையை கொண்டு வந்தேன். நான் பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வரும்போது நீ இருந்தியா? அப்போ நீ உன்கிட்ட சொன்னா நீ என்ன நல்லா திட்டு வேண்டாம் பயந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வச்சேன். இப்போ அந்த பிள்ளை எங்க அத்தை கொண்டு போட்டீங்க? நேற்றுக்கு சாந்தி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால. அப்போ எனக்கு பயமா இருந்து போலீஸ் வந்து என்னை கண்டுபிடிச்சா நிறைய நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கணும்னு பயந்து பிள்ளை இப்போ குளத்துக்குள்ளாடி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். என்னது குளத்துக்குள்ளாடியா? அத்தை உங்களுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா? ஃபாஸ்ட்டாக நம்ம போய் காப்பாற்றலாம். நான் சாந்திகிட்ட போய் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு. அவள் பாவம் குழந்தைய தேடி வீடு வீடாக அலைஞ்சிட்டு இருக்கா. சொல்லாத மருமகளை நான் நம்ம நல்லதுக்கு வேண்டி தான் இப்படியெல்லாம் பண்ணேன். கண்டிப்பாக நான் உங்களை சொல்ல தான் போகிறேன். ஒரு நகைக்காக ஒரு குழந்தையே கொல்ல பார்த்துருக்குறீங்க. ஐயோ, எல்லா இடமும் தேடியாச்சு, இன்னும் எனக்கு பிள்ளை கிடைக்கவே இல்லை. போலீஸ்கையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் எனக்கு பிள்ளை கிடைக்கல. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாந்தி கவலைப்படாத சாந்தி, உனக்கு பிள்ளை எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். உண்மையாக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கே இருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு மாமியார் தான். என்ன அக்கா சொல்கிறீங்க? உங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க? நீ அவங்களுக்கு 10 பவுன் நகை கொடுக்கணும் இல்லை, அதை கொடுக்காம நீ அவங்கள ஏமாற்றிட்டே இருந்தியா. அதனால சீக்கிரமாக கொடுக்க வேண்டி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் சின்ன பொண்ணுவை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பார்த்து பயந்து அவளை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நீ சொன்ன இல்லை போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு, அதுக்கு பயந்து இப்போ குளத்தில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. வா ஃபாஸ்ட்டாக நம்ம குளத்தில் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா. என்ன அக்கா சொல்கிறீங்க? எனக்கு நம்பவே முடியல. புஷ்பா அக்கா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? குளத்துக்குள்ளாடி தூக்கி எறிஞ்சிருக்காங்களா? ஆமாம் சாந்தி, ஆனால் எனக்கு மாமியாருக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அதான் உன்கிட்ட ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லலான்னு வந்தேன். கவலைப்படாத, கண்டிப்பாக சின்ன பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகாது. அவங்க குளத்துக்குள்ளாடி எல்லாம் போடல, குளத்துக்கு கரையில் தான் வச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. வா ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம். சரி அக்கா, சரி வாங்க ஃபாஸ்ட்டாக போகலாம். நெட்ட வெளியே ராணி அக்காளுக்கு வீட்டில் விட்டுட்டு வந்துடு. அவளும் பூ மாதிரி அங்கே சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அவளையும் கொண்டு வந்தேன்னா உனக்கு தான் கஷ்டமாக போயிடும். சரி சரி அக்கா. அக்கா இந்த குளத்துலையா அக்கா சின்ன பொண்ணுவை போட்டாங்க? ஆமாம், இங்கே தான் சொன்னாங்க. ஆனால் சின்ன பொண்ணுவை இங்கே காணவே இல்லை. ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு அக்கா. கரையில் போட்டிருந்தாங்க, ஏன்னா இங்கே தானே இருந்திருப்பா. ஒருவேளை ஊந்து குளத்துக்கு ஆழத்துக்கு போயிட்டாலும் நம்ம எதுக்கு இந்த இடத்த போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன இங்கே ஒன்று நல்லா தேட சொல்லலாம். ஒருவேளை இங்கே இருந்து வேறு யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சின்ன பொண்ணு கிடைச்சிருவான்னு மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் எனக்கு மாமியார்னால தான். இதுதான் பிள்ளையெல்லாம் நடந்து. இதுக்கு பிறகு சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆண்டி, நீங்கள் அதுக்கு பிறகு போலீஸ்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? போலீஸ்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்களும் சின்ன பொண்ணுவை எல்லா இடமுமே தேடி பார்த்தாங்க. நானும் முடிஞ்ச அளவு எல்லா பிளேஸ்லையுமே தேடி பார்த்தேன். ஆனால் சின்ன பொண்ணு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு சின்ன பொண்ணுவை தேடுறதையே நாங்கள் கைவிட்டுட்டோம். அம்மா, அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு எங்களுக்கு தெரியும் அம்மா. அம்மா இப்போ சின்ன பொண்ணு உயிரோடு தான் இருக்கா. என்ன பிள்ளைங்களா சொல்கிறீங்க? அவள் உயிரோடு தான் இருக்காளா? எனக்கு அவளை பார்க்க ஆசையாக இருக்குது. ஆமாம் ஆண்டி, அவள் உயிரோடு தான் இருக்கா. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த பாட்டி வந்து குளத்தில் கொண்டு விட்டாங்களா, அவளை ஒரு மீன் விழுங்கி இருக்கு. என்னது, மீன் விழுங்குச்சா? ஆமாம் ஆண்டி, சின்ன பொண்ணு ஒரு மீன் விழுங்கி இருக்கு. அதை வந்து ஒருத்தங்க பிடிச்சி அந்த மீனை வெட்டும் போது சின்ன பொண்ணு அந்த மீனுக்கு வயத்துல இருந்து வந்திருக்கான். இப்போ அந்த வீட்டில் தான் சின்ன பொண்ணு இருக்கா. அம்மா, இப்போ சின்ன பொண்ணுக்கு பேர் சின்ன பொண்ணு இல்லை, அவங்க சின்ன பொண்ணுவை வளர்க்குறாங்க போல. அவங்க சின்ன பொண்ணுக்கு மீனமான பேர் வச்சுருக்காங்க. அவள் ஃபுல்லாக மீன் விற்றுட்டு தான் இருக்கா அம்மா. ஸ்கூலுக்கெல்லாம் போகல. அவங்க அம்மாவுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது பிடிக்கவே செய்யாது போல. அவளை ஃபுல்லாக மீன் விற்க தான் விட்டுருக்காங்க. ஐயோ, எனக்கு பொண்ணு மீன் விட்டுட்டா இருக்கா. அவள் இங்கே இருந்திருந்தா நான் அவளை எப்படி வளர்த்துருப்பேன். எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன அவள்கிட்ட கூட்டிகிட்டு போங்க பிள்ளைங்களா. அந்த ஆண்டி சின்ன பொண்ணுவை பாசமாத ஆண்டி பார்க்குறாங்க. ஆனால் அவளை ஸ்கூலுக்கு மட்டும் விடல, அதுக்கு பதில் மீன் விற்க விட்டுறாங்க. அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். வாங்க பிள்ளைங்களா. அம்மானு அந்த ஆண்டி சின்ன பொண்ணுவை நமக்கு தருவாங்களானே தெரியல. அவங்களுக்கும் வேறு குழந்தையே இல்லை. சின்ன பொண்ணுவை என்னால் யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது. வாங்க ஃபாஸ்ட்டாக போய் அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம். அம்மா, இன்னைக்கு மீன் விற்க போகண்டாமா அம்மா? இல்லை மக்களே, அப்பா 5 நாளாக வேலைக்கு போகல. அப்பாவுக்கு ஒரே காய்ச்சலாக இருக்குது. அப்பா சரியான பிறகு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு போனால் போதும். என்ன, அது வேற வீட்டிலே இரு. அம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லாம்மா. நானும் ஸ்கூலுக்கு போகிறேம்மா. வீட்டில் இருக்கவே போர் அடிக்குது. இல்லை மக்களே, உனக்கு ஸ்கூல் எல்லாம் தேவையில்லை. ஸ்கூலுக்கு போனால் உன்னால் நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது.
ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும், டீச்சர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. என்னது டீச்சர்ஸ் எல்லாம் அடிப்பாங்களா? அப்போ நான் ஸ்கூலுக்கு போகல, வீட்டிலே இருக்கேம்மா. அம்மா இந்த வீட்டில் தான் அம்மா இப்போ சின்ன பொண்ணு இருக்கா. மக்களே, சின்ன பொண்ணு எவ்வளோ வருஷம் கழிஞ்சு ஒன்று பாக்கியே. வா மக்களே, அம்மாயி கூட வா மக்களே. என்னது சின்ன பொண்ணுவா? எனக்கு பேர் சின்ன பொண்ணு இல்லை, மீனம்மா. என்ன மீனம்மான்னு கூப்பிடுங்க. மக்களே, சின்ன பொண்ணு நான் தான் மக்களே, உனக்கு உண்மையான அம்மா. எனக்கு கூட வா மக்களே. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டில் தான் இருக்கேன். எப்படி நீங்கள் எனக்கு உண்மையான அம்மா ஆவீங்க? இல்லை, நீங்கள் எனக்கு உண்மையான அம்மாவே இல்லை. அப்படி சொல்லாத மக்களே, எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. வா மக்களே, அம்மாயி கூட வா மக்களே. இல்லை, மீனம்மா எங்கேயுமே வரமாட்டா. நான் அவளை விட மாட்டேன். அவள் இங்கே தான் இருக்கணும். இல்லை இல்லை, அவள் எனக்கு கூட தான் வரணும். நிறைய வருஷம் கழிச்சு அவளை பாக்கியே. எனக்கு கூட இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி இருக்க மாட்டா. நான் ஒரு நல்ல ஸ்கூலில் அவளை படிக்க வச்சிருப்பேன். அவளுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். நானும் அவளுக்கு எந்த குறையுமே வச்சதில்லை. மீனம்மா எங்கள் கூட தான் இருக்கணும். எங்களுக்கும் நிறைய வருஷம் கழிஞ்சு தான் மீனம்மா கிடைச்சா. மக்களே, சின்ன பொண்ணு அம்மாயி கூட வா மக்களே. 13 வருஷம் கழிச்சு பாக்கியே. நீ உயிரோடு இருக்கிறதே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. வா மக்களே, அம்மாயி கூட வா மக்களே. ஐயோ, இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பண்ண? மக்களே, நீங்களே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க மக்களே. மீனம்மா எங்கே இருந்தால் நல்லா இருப்பா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க நேமை சொல்லியிருக்காங்க. சித்ரா, வைஷ்ணவி, திவ்யா, ஸ்ரீபிரியா. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.